நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/2/2024க்கான ராசி பலன்கள். சொபகிருது வருடம் தை மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 12:30 1:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 1:30, மாலை 6:30 7:30. ராகு காலம் 1:30 3, குளிகை 9:10:30, யமகண்டம் 6:7:30, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 9:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். என்ற அன்றாட பணிகள் உங்களுக்கு சிறப்புடன் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆனால் நீங்க ஆரவாரத்தை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். எதையும் சரியாக செய்ய வேண்டும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறுவதற்கு மாற்று உபாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். பண வரவை விட ஒரு பக்கம் செலவு கூடிவிடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று முன்கோபம் படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பணவரவு சீராகத்தான் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கலைத்துறையை சார்ந்தவருக்கு நன்மையான நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். திட்டமிடுதல் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக அமைந்து விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பணவரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அவ்வப்போது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் துரிதமாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்துவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிடுவீர்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை கொடுக்காது. சமாளித்தில் எதிலும் வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. உயர்கல்வியும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் இன்று மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. அது மட்டுமில்லை, புது புது விஷயங்கள் மாணவருக்கு மனசுக்குள் தோன்றும். அதனை செய்வதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று அன்றாட பணிகள் சிறப்புடன் நிறைவேற கொடுங்க. என்ன ஒன்று கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். முயற்சிகள் ஓரளவே கண்டிப்பாக பலிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சற்று நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பரணி. என்று நேர்பட பேசுவீர்கள். நேர்மையோடு நடந்து கொள்வீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக நல்லது. வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்த முடியும். இன்று யோகமான நல்ல பலனும் இருக்கின்றது. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை. முழு முயற்சி எடுத்தால் வெற்றி பெற முடியுங்க. ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். தலைவலி போன்ற பிரச்சனையும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதையும் நிதானித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. இறைவன் அருளால் உங்களுக்கு இன்று சாதகமான பலனும் ஏற்பட கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று மிகவும் பொறுமையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை எல்லாம் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு அற்புதமாக நடைபெற கொடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இன்று இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இன்று நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க.
இன்று ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. கடன் விவகாரங்கள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். இன்று கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வீண் கவலையை தவிர்ப்பது மிக மிக நல்லது. யாரை பற்றியும் தனிநபர் விமர்சனம் மட்டும் கொள்ள வேண்டாம். சிரித்து பேசி பழகி எதையும் உங்களால சாதித்துக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கின்றது, அதனை மட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை, பயப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உணவு முக்கியம். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், சரி செய்து கொள்ளுங்கள். என்று ரிஷபராசினியர்கள் கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொண்டாலே போதுங்க. நண்பரிடம் பேசும்பொழுது கவனம் இருந்தால் போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க, பயப்பட வேண்டாம். காதலை பற்றிய புரிதல் மட்டும் இருக்கட்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள், உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள், படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். அதேபோல் சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்ற உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நேரம் காலம் பார்த்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. திட்டமிட்ட பணிகளை நீங்க சரிவர செய்து முடிக்க வேண்டும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. மனம் ஓரளவு சந்தோஷம் அடையக்கூடும். எந்த ஒரு முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கு உள்ளாக வேண்டாம். மனதை எப்பொழுது போலவே அமைதியுடனும் தைரியத்துடனும் வைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். கடன் விவகாரங்கள் ஓரளவு கட்டுக்குள் இருக்கக்கூடும். யாரையும் நீங்க தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம். மிருக சிரிஷம். நட்பால் ஓரளவு நல்லது நடக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். புது புது விஷயங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. என்ன ஒன்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். புதிய விஷயங்களை செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிக அளவு முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது. பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. அது மட்டுமில்லை, திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். அவசர முடிவுகள் தயவு செய்து எடுக்க வேண்டாம். பார்த்து பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள் இந்த நாள் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது. திட்டமிடுதலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். நினைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கட்டும். நீங்கள் ஒன்று சொல்ல போக மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காங்க. எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். உறவினர் அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். தொழில் உற்பத்தி விற்பனை மிக சிறப்பாக இருக்கும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. பண வரவும் இன்று சீராக இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடுங்க. தடைப்பட்ட காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். அது மீண்டும் நடைபெறக்கூடும். எதையும் நீங்க சிறப்புடன் முடித்து வெற்றி பெற முடியும். முயற்சிகள் கண்டிப்பாக மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். மனசுக்குள் புதிய உற்சாகம் ஏற்படக்கூடுங்க. தைரியம் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கூடிவிடக்கூடும். இன்று யதார்த்தமாக பேசி எதையும் உங்களால சமாளிக்க முடியுங்க. பெண்கள் என்று சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மகிழ்ச்சியுடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவு செய்து கொள்ள முடியும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். இன்று காதல் போன்ற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும். என்று மாணவர்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதையும் தைரியமாக செய்து முடிவீர்கள். கூடுதலாக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் வெற்றி இருக்கும். வீண் கவலை மட்டும் மாணவர்கள் தவிர்த்து விட வேண்டும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோரிடம் வீண் விவாதம் இருக்கக்கூடாது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற எதையும் நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமாக ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட பணிகள் எளிமையாக நிறைவேறிவிடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நித்திரையில் தெய்வீகம் தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் சிறப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அவசர முடிவுகளையும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். என்று நீங்க யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்கள் கையில் இருக்கின்றது. திருவாதிரை இன்று புது புது விஷயங்களை எல்லாம் பற்றி பேசிக் கொண்டே இருப்பீர்கள். திட்டமிட்டு இன்று பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். உறவினர்கள் அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வார்கள். சுப நிகழ்வுகள் இன்று இல்லத்தில் ஏற்படக்கூடும். புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாக கூடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். தடைப்பட்ட காரியங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். யோசித்து சில முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். பார்த்து பக்குவமாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனவரவு சீராக இருக்க கொடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். புனர்பூசம் என்று மனோதைரியம் கூடிவிடும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படும். தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். என்று குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முயற்சிகளை மேற்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய உற்சாகம் கண்டிப்பாக பிறக்க கொடுங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்று உருவாகக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதற்கும் அச்சப்பட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லுங்க. தந்தை வழி சொத்துக்களும் இன்று கையில் கிடைக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று எதிலும் அற்புதமாக ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பதே கண்டிப்பாக சிறப்புங்க. அடுத்தவரிடம் தயவு செய்து குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். மன தடுமாற்றமும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து பேசுவதே என்று சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கவனமாக எதிலும் ஈடுபடுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த நாளை நீங்க அற்புதமாக அமைத்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கின்றது. நிர்வாகம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. யாரை பற்றியும் நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கூடுதலாக இன்று நீங்க உழைக்க வேண்டியிருக்கும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். நிர்பந்தத்தின் பேரில் எந்த ஒரு பொருட்களையும் நீங்க எதுவும் வாங்க வேண்டாம். தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி பிரச்சனை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி இருக்குங்க. மேலிடத்தில் இருந்து பாராட்டுகள் கண்டிப்பாக குவியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். என்று காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. சமாளித்து நல்ல முடிவுகள் எல்லாம் எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. என்று பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சில இடங்களில் பார்த்து பேசுவது ரொம்ப நல்லது. வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் இன்று கிடைக்க கொடுங்க. என்று பெண்கள் கணவனிடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியுடன் செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வது நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. மாணவர்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக இருக்குங்க. திறமையால் இன்று எதிலும் வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். பிடித்தமான பொருள் சேர்க்கை என்று ஏற்பட கொடுங்க. தியானம் தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க. நிர்பந்தத்தின் பேரில் தயவு செய்து கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பூசம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதலாகவே இன்று நீங்க உழைக்க வேண்டி இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சிரமங்கள் திறந்து விடக்கூடும்.
பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன அழுத்தம் விலகி முன்னேற்றமான சூழல் ஏற்படக்கூடும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆயில்யம் என்ற திட்டமிடுதல் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். உடைய பிரச்சனைகளை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். தயவு செய்து நீங்க பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவருக்கு உதவியும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்றிட்டு இருப்பது நல்லது. அறிமுகம் இல்லாதவரிடம் சொந்த விஷயம் பேச வேண்டாம். பயணங்களை மேற்கொள்வீர்கள். பயணங்கள் புதிய நட்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலிடத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு பாராட்டுகள் குவியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற முக்கிய பொறுப்புகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். செயல்கள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்ல கொடுங்க. யாரிடமும் நீங்க சச்சரவுகள் மட்டும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருப்பது மிக சிறப்பு. அளவான பண வரவே இன்று கிடைக்கக்கூடும். வெளியூர் பயண திட்டத்தில் சில மாற்றங்களை இன்று நீங்க செய்வீர்கள். பெண்கள் பணப்பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க கொடுங்க. போட்டிகள் ஓரளவு குறைந்துவிடக்கூடும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனை செலுத்துவீர்கள். இன்று சிம்ம ராசினியர்கள் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு முழு பலமும் வெளிப்பட கொடுங்க. காதல்ல கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டாம். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அதேபோல் பெண்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழல் இருக்குங்க. திருமணத்திற்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். கல்வி மீது முழு அக்கறையும் கொள்வீர்கள். படிக்க வேண்டும். நல்ல முறையில் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. மாணவர்கள் முயற்சி செய்தாலே வெற்றி பாகை சூட முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்ற புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அதிக நேரம் தொலைபேசியில் உரையாடி கொள்ள வேண்டாம். தலைவலி போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்க கொடுங்க. அதேபோல் முதுகு தண்டுவடத்தில் வலி இருக்கும். அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டும் பணிகள் செய்ய வேண்டாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் என்று சுறுசுறுப்புடன் செயல்படுவது மிக நல்லது. இருந்தாலும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். உடல் கொஞ்சம் சோர்வாகவும் காணப்படுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாக கூடும். பூரம் யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். கேலி கிண்டல் பேச்சுகளுக்கும் உள்ளாக வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்படுவது நல்லது. யாரிடமும் சண்டை சச்சரவுகள் ஏதும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை முன்னேறி இருக்க பாருங்கள். அளவான பண வரவை இன்று கிடைக்க கொடுங்க. வெளியூர் பயணத்திட்டத்தில் இன்று மாற்றங்களை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியுங்க. உத்திரம் என்ற புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். புதிய விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. சிரமங்களை கண்டிப்பாக தவிர்த்து விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடி வெற்றி அடைய கொடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். நிம்மதியுடன் இருக்க பாருங்கள். அது போதுங்க. கண்டிப்பாக உங்க மனசுக்குள் மகிழ்ச்சியும் இன்று ஏற்பட கொடுங்க. தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி தேடி வர கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கையில் கிடைக்க கொடுங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறுவார்கள். உங்க நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு மரியாதை கூடிவிடக்கூடும். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். திறமையால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். நல்ல விஷயங்கள் மூலம் நல்லது நடக்க கொடுங்க. மனசுக்குள் சில மாற்றங்களையும் இன்று ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இடையூறாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். ஆதாய பணவரவு ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் பரிசு பாராட்டுகளையும் இன்றி பெறுவார்கள். என்று எதிலும் அதிகம் சிரமம் எடுத்து சில காரியங்களில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நன்மைக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. மன அமைதியை எப்பொழுதும் போலவே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காலம் தவறாத பேச்சினால் அனைவரிடமும் நல்ல பெயரும் எடுக்க முடியுங்க. கன்னி ராசினியர்களுக்கு புதுமை படிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும்.
அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது. கண்டிப்பாக பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு முழு கவனம் எதிலும் இருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் சிரித்து பேசுங்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் எல்லாம் தேடி வருங்க. நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவிருக்கட்டும். குழப்பமில்லாத காதலை அமைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் ரொம்ப பொறுப்பாக இருங்கள். குடும்பம் படுகின்ற கஷ்டங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை கண்டிப்பாக எழுதி பாருங்கள். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தைரியமாக எதையும் செய்ய வேண்டுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற சுமூகமான உறவு எதிலும் வெளிப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. யாரையும் நீங்க தயவு செய்து பகைத்துக் கொள்ள வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி இருக்குங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். எதிலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த வேலைகளையும் தள்ளி போட வேண்டாம். அஸ்தம். என்று சுய தொழில் லாபம் கிடைக்குங்க. புது புது விஷயங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். என்று யதார்த்தமாக அனைவரிடமும் நடந்து கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு வேலை ஆட்களால் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, சகோதர சகோதரிகளுக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். புதிய வாழ்க்கையை இன்று நீங்க கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு தனவரவு மேலோங்கிவிடும். காரியங்களில் வெற்றி ஏற்பட்டுவிடும். மன மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடும். இன்று மாற்று கருத்துடையோர் எல்லாம் மனம் மாறக்கூடுங்க. அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியுங்க. திட்டமிடுதல் என்பது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் சிரமம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பேணி பாதுகாப்பதே உங்களுக்கு சிறப்புங்க. இஷ்ட தெய்வத்தின் கருணையால் நன்மையும் இன்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சுமாரான வளர்ச்சி தான் இருக்கும். அது ஓரளவு போதுமன்ற அளவில் இருக்க கொடுங்க. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் நலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. என்று குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. புத்தி சாதுரியத்தால் இன்று எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். மிகவும் நேர்மையுடன் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. அது போதுங்க. உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் சிரமம் பார்க்காமல் எந்த ஒரு பணிகளையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனை இருக்காது. சமாளித்து விட முடியும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியம். பெரியவரிடம் நீங்க வாக்குவாதங்களை ஈடுபட வேண்டாம். பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்கள். சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய விஷயங்களை இன்று தைரியமாக அணுகுவீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையால் எதிலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியுங்க. வாய்ப்புகளை கண்டிப்பாக பிரகாசப்படுத்திக் கொள்ள முடியும். நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி
கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நேரம் காலம் தவறாமல் எதிலும் ஈடுபடுங்கள். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். தனி திறமைகள் வெளிப்பட கொடுங்க. உங்கள் சிரமம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாங்க. பண செலவில் இன்று சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. உடல் நலத்திற்கு சத்தான ஆகாரம் முக்கியம் எடுத்துக்கொள்ளுங்கள். வீண் குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் கண்டிப்பாக சரியாகுங்க. எது எப்படியோ வாக்குவாதம் இல்லாமல் இருக்க பாருங்கள். விசாகம் என்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். எந்த வேலையும் முதலில் முடிப்பது போன்ற எண்ணங்கள் ஏற்படக்கூடும். எதையும் கூர்ந்து கவனித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அவசர முடிவுகள் எடுப்பதை தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. அன்பை இன்று கண்டிப்பாக பரிமாறிக் கொள்வீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சுகபோக வாழ்க்கையும் இன்று அமைத்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காதுங்க. போராடி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு தைரியம் உண்டாகக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். உங்களுடைய தனித்திறமையை எல்லாம் இன்று வெளிப்படுத்துவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தாமதமான பணி ஒன்று இன்று எளிமையாக நிறைவேறிவிடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் இன்று சிறப்பாக இருக்க கொடுங்க. வியத்தகு அளவில் இன்று முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புத்திரர் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கி கொடுக்க முடியுங்க. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணவரவு ஓரளவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பதுதான் கடினம். இருந்தாலும் எதையும் சமாளித்து வெற்றி பெற முடியும். மேலிடத்தின் கனிமான பார்வையால் கூதுகளும் பெறுவீர்கள். என்று மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காதுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்குங்க. என்று கொஞ்சம் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு எதையும் யோசித்து செயல்படுத்தினால் எல்லா வகையிலும் விருச்சிகம் ராசினருக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்னும் சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் கூட லாபம் கிடைக்கக்கூடும். ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி எடுக்க கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படிப்பது ரொம்ப முக்கியங்க. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக முக்கியங்க. மாணவ கண்மணிகள் யோசித்து எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதல் போன்ற விஷயங்களில் அவசரப்பட வேண்டாம், பதட்டம் கொள்ள வேண்டாம். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. உடைய தனித்திறமையை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். புத்திரர் விரும்பி கேட்ட பொருளை வாங்கி கொடுக்க முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்க கொடுங்க. அனுஷம் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். சொந்த பந்துகள் வருகையின்றி இருக்கக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். வியத்தகு அளவில் இன்று மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். என்று கனிவான பேச்சினால் காரியங்களை வெற்றி பெற முடியுங்க. தாமதமான பணி ஒன்று எளிமையாக நிறைவேறிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். கேட்டை பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்கும். சாதனை படைக்கும் நாளாக இருக்கும். உறவுகளுடன் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தவரிடம் விவாதம் செய்ய வேண்டாம். வீண் கவலைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காலை நேரம் சுறுசுறுப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அதிக அன்பு பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பண பரிவர்த்தனையில் இன்று நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். சுப செலவுகளை செய்து இன்று கண்டிப்பாக மகிழ்வீர்கள். என்று தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமான பலனையை இன்று கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வீண் கவலை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். தொழில் சார்ந்த பயணங்கள் மிகுந்த உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். வெற்றிக்கான சூழலையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.
குதூகல பயணங்கள் இன்று மகிழ்ச்சி கொடுக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடும். உடைய சிரமத்தை பற்றி மட்டும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். சிக்கல் ஏற்படுத்தும் பணியில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். அதிக வட்டி தொகைக்கெல்லாம் இன்று நீங்க கடன்களும் வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமாக பெண்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். பெண்கள் அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். முன்கோபம் கொள்வதையும் தவிர்த்து விட வேண்டும். காதல் போன்ற விஷயங்களில் முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடியுங்கள். அவசர முடிவுகள் ஏதும் வேண்டாம். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்றாலும் தயவு செய்து பொறுமையாகவே இருக்க பாருங்கள். இன்று மாணவர்கள் யோசித்து முடிவெடுப்பது மட்டுமே சிறப்பு. கல்வி மீது முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை நன்கு படிப்பது மிக நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பெரியவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் யோசித்து செய்தால் மட்டுமே நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று உங்களுடைய சிரமங்களை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். யோசித்து எடுக்க முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று இனிய கனவுகள் மேலோங்கி விடுங்க. காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்பட்டு விடுங்க. நல்ல மனிதர் என்ற பெயரும் எடுக்க முடியும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். தொழில் முறை பயணங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய கனவுகளும் மேலோங்கி விட கொடுங்க. போராட்டம் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். பாதுகாப்பான இடங்களுக்கு மட்டும் செல்ல பாருங்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவு கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று மதிப்பு உருவாக கொடுங்க. உடைய பொருளாதாரம் இன்று சீராக உயரக்கூடுங்க. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஆசைகள் கனவுகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கற்பனை திறனும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. ஏற்ற மிகுந்த நாளாக அமைத்துக் கொள்ள முடியும். சில மாற்றங்களையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுக்கு அற்புதம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டாலும் உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இடையூறு செய்பவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தொல்லை கொடுப்பவர்களையும் இன்று கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி மனதை கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். குறைந்த அளவில் தான் பணம் வரும் என்றிருக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது மிக நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் ஈடுபட முடியும். என்று மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்க கொடுங்க. மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக உயர்ந்துவிடக்கூடும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மனதில் தெம்பும் உருவாக கூட்டும். கடினமான சூழல் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். சோதனைகளை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். பண வரவும் ஒரு பக்கம் சீராக இருக்க கொடுங்க. நேரம் காலம் தவறாமல் எதையும் பின்பற்றி வெற்றி வகை சூடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். கனவுகள் நனவாக கூட்டும். நல்ல சிந்தனை என்று ஒதுக்கி கொடுங்க. உடைய பொருளாதாரத்தை சீராக உயர்த்திக் கொள்ள முடியும். பங்கு சந்தையிலும் உங்களுக்கு லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். அது மட்டுமில்லை, வாகன யோகங்களும் இன்று ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று கையில் காசு பணம் புழங்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டாம். பெண்கள் இன்று கூடுமானவரை யார் மனதையும் புண்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். காதலை பொறுத்தவரைங்க அவசரப்படாதீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதலில் முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும். குழப்பமும் அடையாதீர்கள். என்று மாணவர்கள் எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்று மாணவர்கள் புத்தம் புதிய ஆடை அணிகளின் அணிந்து கொள்ளக்கூடிய சூழும் இருக்குங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம்
வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இடையூறு செய்பவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. வாகன யோகம் இன்று இருக்குங்க. வாகனத்தில் மித வேகத்தை மற்றும் பின்பற்ற வேண்டுங்க. திருவோணம். நட்பால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு தொடர்பு அதிகரிக்கக்கூடும். மன தெம்பு இன்று உண்டாகக்கூடும். நல்ல நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். பண வரவை சீராக்கிக் கொள்வீர்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப உறவுகள் இன்று மேம்படக்கூடும். என்ற இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தையும் நடக்கக்கூடும். அவிட்டம். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாகன யோகம் என்று ஏற்பட கொடுங்க. பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். மன கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. ஏற்றம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்னல்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்ற புது முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காதுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கண்டிப்பாக உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது மட்டும் சிறப்பு. திட்டமிட்டு செயல்பட்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பணிகளில் உரிய நன்மை கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பு அவசியம். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முக்கிய செலவுகளுக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடும். சுற்று சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் கெடக்கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் உங்களால செய்து முடிக்க முடியும். உடன் பணிபுரியும் நபர்கள் மூலம் நன்மைகளும் ஏற்படக்கூடும். பணவரவு சீராக வரக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். இந்த நாள் காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அரசியல் துறையினர் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதேபோல் குடும்பத்தாரிடம் கேட்டு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட பாருங்கள். நீங்களாகவே தனித்து முடிவெடுக்க வேண்டாம். சுய தொழில் புரிவோருக்கு இன்று லாபம் கண்டிப்பாக சீராக வரக்கூடுங்க. பெரிய பிரச்சனை இல்லை. பெண்கள் ஆழ்ந்த சிந்தனையில் காணப்படுவீர்கள். எதையோ நினைத்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். நடைமுறை சிக்கல்களை எல்லாம் சரி செய்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. சமாளித்து வெற்றி பெற முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுங்கள். இன்று மாணவர்கள் எதை நினைத்தும் குழம்பிக் கொள்ள வேண்டாம். யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சுய முயற்சியால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள் மனதிற்குள் தோன்றுங்க. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். ஏற்ற மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். மாற்றங்கள் ஒரு பக்கம் நிகழக்கூடும். குலதெய்வ வழிபாட்டினை மட்டும் மேற்கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். நண்பருடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாக கொடுங்க. நல்ல எண்ணங்கள் இன்று வெளிப்பட கொடுங்க. சதயம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று கொஞ்சம் வெகுளியாக காணப்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இந்த நாள் காலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடும். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடுங்க. மனோதைரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கும். புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்து விடக்கூடும். இன்று எதையும் திறமையாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. மீனம். மீனம் ராசினியர்கள். இன்று போராட்ட குணங்களை மட்டும் தயவு செய்து கைவிட வேண்டும். காரியங்களை கொஞ்சம் நிதானமாக நீங்க செயல்படுத்த வேண்டும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுக்க முடியுங்க.
முன்பின் தெரியாத நபரிடம் மட்டும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய அளவில் இன்று மாற்றங்கள் நிகழக்கூடுங்க. திட்டமிட்டு செயல்பட்டால் இனி முன்னேற்றம் தேடி வரக்கூடுங்க. முன்னர் செய்த நல்ல பலனுக்கு, நல்ல உதவிக்கு இப்பொழுது உரிய நல்ல பலன் தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கு எளிமையாக நிறைவேறிக்கூடும். கூட இருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். உபரி பண வருமானம் ஒரு பக்கம் வரக்கூடுங்க. எதிர்பார்த்த சுப செய்தியும் கண்டிப்பாக வரக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். என்று பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படுங்க. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துக்காக புதிய விஷயங்களே சாதகமான சூழல் ஏற்படக்கூடுங்க. என்று கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். தயவு செய்து ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். இன்று பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியுங்க. புதிய விஷயங்களை ஆர்வம் செல்லக்கூடுங்க. பெண்கள் இன்று மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயரும் கிடைக்கக்கூடும். நல்ல மனசையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதல் போன்ற விஷயங்கள் பிரச்சனையை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். வெற்றி நோக்கி காதல் செல்லும். காதலில் எடுக்கும் முடிவுகளும் தெளிவாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பொங்கும் நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சாதிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று மனம் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இறைவன் அருளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. புதிய உறவுகள் இன்று பலப்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் இருக்கக்கூடுங்க. உத்திரட்டாதி. பிள்ளைகளிடம் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். காரியங்களை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஏற்றம் மிகுந்த நாளாக இன்று அமைத்துக் கொள்வீர்கள். மாற்றங்களையும் ஒரு பக்கம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. கற்பனை திறனும் மிகுந்து காணப்படக்கூடுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். பிடித்தமான உணவுகளை உண்டும் மகிழ்வீர்கள். வாகன யோகம் இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் பொறுமை வேண்டுங்க. ரேவதி. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். நிலுவையில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரும் எடுக்க முடியுங்க. புதிய உறவுகள் இன்று மேம்படக்கூடுங்க. இனிய பயணங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க சூழலும் அமைந்துவிடக் கூடுங்க. மாற்று கருத்துடன் இன்று மனம் மாறுவார்கள். தைரியமாக இருந்தால் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்க கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். துணிவுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். யோசிக்கும் எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்தினால் மென்மேலும் உங்களால வளர்ந்து செல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.